அனுபவம் 100 யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சி போவோங்களா? இன்றைய எபிசோடில் நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் 11 குழந்தைகள் பெற்ற பிறகு குடும்ப கட்டுப்பாடு. என்ன கேட்பதற்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்கா? ஆனால் இந்த நிகழ்ச்சி முடிவில் உங்கள் எண்ணத்தை மாற்றிப்பீங்க. சரி, நிகழ்ச்சி போங்களா? ஓகே. எங்கள் பெற்றோருக்கு என்னென்ன 1950களில் திருமணம் ஆச்சுங்க. சரிங்களா? அப்போ இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. அப்போ மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க. பிறந்த குழந்தை இறப்பு சதவீதம். அது 100 குழந்தைகள் பிறந்ததுன்னா அதில் 40 குழந்தைகள் இறந்து விடாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மேபி இருக்கலாம், குறைவு இருக்கலாம். அதுக்கு நிறைய ரீசன். ஒன்று, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது. ரெண்டாவது, போதிய சுகாதாரம் இல்லாமை. அதெல்லாம் இருக்குது. மருத்துவ மாத்திரைகள் எல்லாமே. சரிங்களா? இது நிறைய காரணம் இந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் 8வது, எங்கள் வீட்டில் நான் 8வது பிறந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ மூத்தது நான் அண்ணா அக்கான்னு சொல்கிறத விட நான் உங்களுக்கு ஈஸி புரிதலுக்காக ஆண் குழந்தை பெண் குழந்தை சொல்கிறேன். சரி, முதல்ல பிறந்தது எங்கள் பெற்றோருக்கு பிறந்தது பெண் குழந்தைங்க. அது ஆரம்பத்துலேருந்து சரியாக ஃபீடிங் எடுக்காமல் இருந்துச்சுங்க. ஒரு வயசு இருக்கும்போது, ஒரு வயசுக்கு முன்னாடியே அவங்க தவறிட்டாங்க. ஸோ அது முதல் பெண் குழந்தை. அப்புறம் ரெண்டாவது இன்னொரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய ஜாக்கிரதையாக எல்லாம் உணவுலாம் கொடுத்து நல்லா புஷ்டி வளர்த்தாங்க. சரி, மூணாவது இன்னொரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை நல்லா புஷ்டியாக வளர்த்தாங்க. அது பார்த்திங்கன்னா 5 வயசு முடிய நல்லா இருந்தது. நல்லா பேசலாம் ஆரம்பிச்சு 5 வயசில் அம்மா இறந்துட்டாங்க. மூணாவது பெண் குழந்தை. நாலாவது ஒரு ஆண் குழந்தை ப்ளஸ். சரி, ஓகேங்களா? இந்த ரெண்டாவது பெண் குழந்தை, நாலாவது பெண் குழந்தை மட்டும்தான் தங்கியிருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 5, 6, 7 3 குழந்தைகள் வரிசையாக பிறந்துமே ஒரு நாள் 2 நாள் கூட தங்காமல், அது பேர் வைக்க கூட முடியாமல் அது முன்னாடியே தவிர்த்துச்சு. இப்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு, பெற்றோருக்கு ஒரு கவலை என்ன வந்துருச்சுன்னா, குழந்தைகள் பிறக்குது ஒரு பக்கம் இருக்கணும், இருக்கிற குழந்தைகளாவது தக்க வச்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் 2 பேருமே நல்லா ஆரோக்கியமானவங்க. எங்கள் அம்மாவும் நல்லா ஆரோக்கியமான, வீட்டு வேலை செஞ்சு நல்லா ஆரோக்கியமானங்க. ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் கூட வராதுங்க, நான் பார்த்தது இல்லை. ஸோ அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் நல்லா ஆரோக்கியமாக, நல்லா வாக்கிங்கில் போவார், ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. அவங்க அப்போ பெரியவங்ககிட்ட, எங்கள் தாத்தா அவங்க பெரியவங்ககிட்ட யோசனை பண்ணியிருக்கேன், கேட்டிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த இருக்கிற குழந்தைகளை 2 குழந்தைகள் மிஞ்சிச்சு, அது 7 குழந்தைகள் பிறந்தது. அதில் 2 குழந்தைகள் மிஞ்சுதுன்னா அந்த சக்ஸஸ் ரேட் பாருங்கள், சர்வைவல் ரேட் பாருங்கள், ஒரு 25%, 30% தான் வரும் இல்லைங்களா? ஸோ அது இயற்கையாக ஒரு பெற்றோருக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த பயம் வந்துடுச்சு. அப்புறம் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே திண்டுக்கல் டு கரூர், அது பக்கத்தில் வேடசொந்தூர்னு ஒரு ஊர் வரும். அது பக்கத்தில் தாடிக்கொம்பு அப்படின்னு ஒரு ஊருங்க. அங்கே சவுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்கு. அங்கே போயிட்டு மிருத்யு ஜெயம், மிருத்யுன்னா எதிரிகள், ஜெயம்னா எதிரிகளை வெல்வது. ஓகேங்களா? ஜெயம்னா வெல்வது. ஸோ அந்த யாகம் ஒன்று பண்ணோம்னா அடுத்து பிறக்க போகிற குழந்தைகள்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு யோசனை சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, எங்கள் பெற்றோர் அங்கே போய் அந்த யாகத்தை பண்ணாங்க. அந்த யாகம் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து நான் 8வது ஆண் குழந்தைய பிறந்திருக்கேன். சரிங்களா?
நான் ஆண் குழந்தை பிறந்தது எங்கள் பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷம். நல்லா அவங்க 10 மாதிரி கொழுன்ட்டு பிறந்ததில் சந்தோஷம். சரி அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஜோசியரை அழைச்சி பேர் என்ன சுட்டலாம் அப்படின்ட்டு. 8வது ஆண் குழந்தை பிறந்தனால கிருஷ்ணர் அப்படின்ட்டு வைக்கலாமா, இந்த மாதிரி கிருஷ்ணர் ரிலேட்டட் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்னுடைய ஜாதக பிரகாரம் ஈஸ்வரன் பேர் வந்திருக்கு. அப்புறம் செயற்கைக்கோள் அந்த 2 ராசி நட்சத்திரனால பார்த்து ஐயோ ஈஸ்வரனுங்கிற பேர் வேண்டாங்க, ஈஸ்வரன்னா தீமைகள் அழிக்கும் கடவுள் இல்லைங்களா, அது வேணாம். இந்த குழந்தைக்கு ரொம்ப கோபம் வரும், வேண்டாம், அது ரொம்ப அந்த பேர் வேண்டாம். சரி வேறு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, சரி முருகன் அப்படின்னு பேர் வைக்கலாமா அப்படின்னாங்க. ஜோசியர் அதுக்கு மறுத்துட்டார். வேண்டாம், முருகனுங்கிற பேர் வேண்டாம், முருகதாஸ்ன்னு வைங்க. முருகதாஸ் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். ஸோ முருகன் பேர் கடவுள் பேர் கிடையாது, கடவுளுக்கு அடிமை. ஸோ என்னுடைய பேரை வச்சு பேர்லேயே கோபத்தை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு பேர் விட்டாங்க. ஸோ இது இன்னொன்று கவனிச்சாருங்க, இந்த குழந்தையுடைய மாமன்களுக்கு ஆகாது, மாமன்களுக்கு இந்த குழந்தைக்கும் ஆகாது. அதே மாதிரி எனக்கு 6 மாமன்கள், தாய் மாமன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கொப்பரையில் எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் முகம் பார்த்து அப்புறம் என்னை பார்க்க சொன்னாங்க. அதே மாதிரி தான் அவ்வளோ தாய்மான் கூட எனக்கு ஒட்டு உறல் அவ்வளோ கிடையாது, அவங்களுக்கும் என் மேலே ஒட்டு உறல் கிடையாது. ஓகேங்க. அதே மாதிரி நான் பெண் எடுத்த இடம் கூட அவரும் ஒரு மாமன் தானே, பெண் கொடுத்தவரும் ஒரு மாமன் தானே. அவர் இல்லைங்க, அவர் நான் பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது அவர் இல்லை. ஸோ மாமன்களால் எனக்கு ஆகாது, அதே மாதிரி என்னால் மாமன் ஆகாது. ஓகே, அது ஒன்று. அது நடைமுறையில் அது கரெக்டாக பார்த்தேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8, 9, 10, 11 அடுத்து ஒரு 3 குழந்தைகள். சரி, ஓகேங்களா. இது ஸ்டோரி. இப்போ அடுத்த நிகழ்ச்சி வரும். இப்போ என்னென்ன, சமீபத்தில் என்னுடைய மூத்த சகோதரி, அது 2வது குழந்தை, அக்கா 2ங்க, அவங்க இறக்கும்போது வயசு 74. சரி, இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோக்கத்துக்காக யாகம் செஞ்சு நான் பிறந்தனும், அந்த யாகம் நிறைவேறிச்சு. என்ன நோக்கம், அது இனிமேல் பிறக்கப் போகிற குழந்தைகள் உயிரோடு இருக்கணும். இப்போ உயிரோடு இருக்கிற குழந்தைகளும் உயிரோடு நல்ல ஆரோக்கியமாக நல்ல நீண்ட ஆயிலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் யாகம் பண்ணாங்க. ஸோ 74 வயசு முடிய என்னுடைய மூத்த சகோதரி வாழ்ந்தாங்க. என்னுடைய மூத்த சகோதரிக்கு வயது 70. என்னுடைய இளைய சகோதரி, அது எங்கர் மோஸ்ட் 11 குழந்தைக்கு வயது 55 தாண்டிடுச்சுங்க. ஸோ மிருத்யுஜயம் பண்ண இதில் என்னுடைய பிறப்பின் நோக்கம் ஓரளவு என்ன முழுமையாக நிறைவேறிருக்கு. நன்றி, வணக்கம்.